ஹலோ, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் இட்லி செய்ய போகிறோம். 2 பங்கு மூங் தால் எடுத்திருக்கேன், பச்சை பயிறு. 1 பங்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு மூங் தால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் முளைக்கட்டணும். ஃபஸ்ட்டு இதை அலசிடுறேன். மூங் தால் அலசி ஊற வச்சாச்சு. இது 8 மணி நேரம் ஊறட்டும். ஓகேங்க. இப்போ மூங் தால் 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, ஊற வச்சாச்சு. இதை இப்போ முளைக்கட்டணும். முளைக்கட்டுறதுக்கு ஈஸி மெத்தட் என்னென்னா, ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியதுதான். ஹாட் பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா ஃபுல் நைட்டு காலையில் நல்லா மழை வந்திருக்கும். ஓகே, இப்போ இது முளைக்கட்ட வேண்டியது தான் பாக்கி. அடுத்தது 1/2 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊறட்டில் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். மழை வந்துருச்சு. இதோட ஊற வச்ச உளுந்து, வெந்தயம் ப்ளஸ் பச்சை மிளகாய், 1 இன்ச் போல் இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ மாவு அரைச்சி ரெடி. இப்போ வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அப்ப சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் வாக்கில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிற வேண்டியதான். எல்லாம் ஒன்றா கலக்கியாச்சு. இப்போ இந்த மாவு புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி மேலே வந்துடுச்சு. இப்போ இட்லி அவிச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி தட்டில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துருவேன். மூங் தால் இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறக்கு டல்லாக தான் இருக்குது, ஆனால் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.